எஸ்தரும் மொர்தெகாயும் மனன வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. கலாச்சாரம் கடந்த ஊழியம் பற்றிய எழுச்சியூட்டும் பதிவு ஒன்றை எஸ்தர் புத்தகத்தில் காணலாம். இந்த புத்தகத்தை பற்றி பல ஆயிரம் ஆண்டுகளாக அதிகம் எழுதப்பட்டுள்ளது. எஸ்தர் 9:26-31 அடிப்படையில் இன்று வரை பூரிம் பண்டிகை பல யூதர்கள் கொண்டாடி வருகிறார்கள். எஸ்தரும் மொர்தெகாயும் பெர்சிய பேரரசின் தலைநகரான சூசானில் வாழ்ந்த யூதர்கள். மற்ற யூதர்களோடு யூதாவுக்கு திரும்பாமல் இவர்கள் மற்றவர்களுடன் சிறையிருப்பின் தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள். பின்னர் தேவ நடத்துதலால் எஸ்தர் அந்நாட்டின் ராணியாகிறாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எஸ்தர் 2:17. முதலில் தயக்கம் காட்டினாலும் இந்த பதவியில்தான் எஸ்தர் வேதாகம வரலாற்றின் முக்கிய பங்கு வகித்தாள். வெளிநாட்டு சூழலிலும் கூட தேவனுடைய மக்கள் சத்தியத்திற்கு எவ்வாறு சாட்சி கொடுக்க முடியும் என்பதை ஒரு தனித்துவமான வழியில் இந்த சம்பவம் காட்டுகிறது. இந்த வார ஆராய்ச்சிக்காக எஸ்தர் புத்தகம் முழுவதையும் எப்படியாவது படித்து விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை. வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வாழ்வது எளிதல்ல. முதலில் பாபிலோனியர் கீழும் பின்னர் பெர்சியர் கீழும் யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது இன்று கடினமாக இருக்கலாம். நாம் எவரும் ஓர் அட்வென்டிஸ்ட் நாட்டில் வசிக்கவில்லை. அதாவது நமது நம்பிக்கைகள் எந்த நாட்டின் சட்டமாகவும் இல்லை. ஆனால் நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பு யூத மக்கள் தங்கள் சொந்த நாட்டில் வசித்து வந்தனர். அதாவது அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில்தான் நாட்டின் சட்டங்கள் இருந்தன. அங்கே தேவனுக்கு உண்மையாக இருப்பது எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும். ஒரு தேசத்தின் சட்டத்தில் 7ஆம் நாள் விடுமுறை நாளாக இருக்கும் என்றால் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பது எவ்வளவு எளிதாக இருக்கும். தேசத்தின் சட்டங்கள் எல்லாம் நம் விசுவாசத்திற்கு சாதகமாக உண்மையாய் இருந்தாலும் நம் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். இல்லையெனில் பாவமும் துரோகமும் அழிவும் நிச்சயமாக வரும் என்பதை வேதமும் காட்டுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். ஏசாயா 29:13. இதற்கு மாறாக உண்மை உள்ளவர்களாக இருக்க தீர்மானித்தவர்களுக்கு மிகவும் பாதகமான சூழல் கூட கீழ்ப்படிதலை தடுக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் தனித்தன்மையானதாக இருந்தாலும் அந்நிய கலாச்சாரத்தில் வாழ்கிற தேவ மக்கள் எதிர்கொள்கிற சவால்களை பற்றி தானியேல் 1:1-12, 3:1-12, 6:1-9 என்ன சொல்கின்றன? நாம் யாராக இருந்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் சரி, சட்டங்கள் மட்டுமே, கலாச்சாரம் மட்டுமோ அல்லது இரண்டுமோ நமது நம்பிக்கைக்கு பெரிதும் சவால்களாக இருக்கிற சூழலில் நாம் வாழ்கிறோம். தானியேலில் இந்த பதிவுகள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் முடிவடைந்தாலும் கடினமான சூழ்நிலைகள் வரும் என்றும் அவற்றிலும் மக்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியும் என்றும் வெளிப்படுத்துகிறது. இவை எதுவும் மகிழ்ச்சியாக முடியாமற் போயிருந்தாலும் இந்த மனிதர்கள் சரியானதையே செய்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. உங்கள் சொந்த கலாச்சாரத்தில் உங்கள் நம்பிக்கைக்காக நீங்கள் எதிர்கொள்ளும் சில சவால்கள் என்ன? உங்கள் எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திங்கட்கிழமை. வெளிநாட்டு அரசவையில். பாபிலோன் விழுந்து மேதிய பெர்சியா எழும்பின பிறகு யூதர்களில் பலர் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். ஆனால் அனைவரும் திரும்பவில்லை. ஒரு தலைமுறை அல்லது அதற்கு மேலாக தாங்கள் வாழ்ந்த இடத்திலேயே தங்கிவிட்டார்கள். இந்த பின்னணியை மனதில் வைத்தால் எஸ்தர் வரலாற்றுக்கான சூழல் கிடைக்கும். ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். எஸ்தர் 1:2. இந்த மன்னனின் கீழ் பெர்சிய பேரரசு இருந்த காலத்தில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதிகாரம் 1 வஸ்தி ராணி தன் கணவனாகிய அரசனின் ஆதரவை இழக்கிறாள். வேறொரு ராணியை அரசன் தேட இது வழிவகுக்கிறது. இந்த சூழலில்தான் எஸ்தரும் அவளது சகோதரன் மொர்தெகாயும் முதலில்
வருகிறார்கள். மொர்தெகாய் எஸ்தரின் நிலையை பற்றி எஸ்தர் 2:1-9 என்ன சொல்கின்றன? அரண்மனை வாயிலில் அமரக்கூடிய அரசு அதிகாரியான மொர்தெகாய் தனது வளர்ப்பு மகளும் சகோதரியுமான எஸ்தருடன் சூசான் நகரில் தங்கியிருப்பதாக தெரிகிறது. அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு காரணமாக அவர்கள் பெர்சிய கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்தார்கள். ராஜாவுக்கு வளர்க்கப்படுவதற்கு எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும். எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோகாவின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எஸ்தர் 2:8. மொர்தெகாய் அவளுக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஏன்? எஸ்தர் 2:10-20. ஏன் என்று வேதாகமம் சொல்லவில்லை என்றாலும் காரணத்தை யூகிப்பது கடினமாக இல்லை. அந்நிய கலாச்சாரத்தில் இவர்கள் வெளிநாட்டினராக இருந்தார்கள். பெர்சியர்கள் இவர்களுக்கு விரோதமாக மாறலாம். தங்கள் குடும்பத்தை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனமாக இருக்கலாம். நம் விசுவாசத்தை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது எந்த சூழ்நிலையில் விவேகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அல்லது அப்படி மறைக்கவே கூடாதா? உங்கள் பதிலுக்கு காரணம் சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மொர்தெகாயின் உண்மையுள்ள சாட்சி. மொர்தெகாயும் எஸ்தரும் அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். சிக்கல் வந்தே இருக்கும். மொர்தெகாயின் வாழ்க்கையில் சிக்கல் வந்தது. எஸ்தர் 3:1-15 என்ன நடந்தது? ஏன்? அகஸ்வேரு மன்னர் எஸ்தர் 3 ஆமானை கனப்படுத்தி அதிகாரம் நிறைந்த ஒரு உயர் பதவியை அவருக்கு கொடுத்தார். எல்லோரும் ஆமானுக்கு முன்பாக தலைவணங்க வேண்டும் என்று சொன்னார். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் 3:2. மொர்தெகாய் இந்த மனிதனுக்கு முன்பாக ஏன் மண்டியிடவில்லை என்பதை வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் ஏன் என்று நமக்கு தெரியும். அவர் உண்மையுள்ள ஒரு யூதர். யாத்ராகமத்தில் இருந்து தனது மக்களின் எதிரிகளாக இருந்து வந்த அமலேக்கியரின் ஒருவனான ஆகாக்கின் சந்ததியாருக்கு மரியாதை செலுத்த மொர்தெகாய்க்கு விருப்பமில்லை. உபாகமம் 25:19. உண்மையுள்ள ஒரு யூதன் எப்படி ஒரு அமலேக்கியன் முன் மண்டியிட முடியும்? மேலும் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதே. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிறார். ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். எஸ்தர் 3:3. அவர் எவ்வாறு பதிலளித்தார் என்பது நமக்கு விரிவாக தெரியவில்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்கிறது, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தான். எஸ்தர் 3:4. வானங்களையும் பூமியையும் படைத்த தேவனை வணங்குபவன் பாவமுள்ள எந்த மனிதனையும் வணங்க முடியாது என்பதை விளக்க மொர்தெகாய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். மொர்தெகாய் தனது விசுவாசத்தை பற்றி ஓரளவிற்கு சாட்சியாக இருந்தார். அந்த விசுவாசத்தை அவர் மிகவும் வலுவாக கடைபிடித்தார். ஆனால் அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவித்தது. தானியேல், அவரது தோழர்கள், மொர்தெகாய் ஆகியோரிடமிருந்து பாபிலோனின் அரசவைகளில் இருந்த இருளின் பிரகாசமான ஒளி வீசினது. ஆமான் யூத மக்களை அழிக்க விரும்பிய போது, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை என்றான். எஸ்தர் 3:8. வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உடையவர்களும் அரசனின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமான மக்கள் உபத்திரவத்தை துவங்க சரியான முன்னேற்பாடு. மொர்தெகாயை போல் நாமும் இப்போது சோதிக்கப்படுவதற்கான வழிகள் என்ன? நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும்? புதன்கிழமை. இப்படிப்பட்ட காலத்துக்கு இந்த நேரத்தில் எஸ்தர் தன்னை ஒரு யூத பெண்ணாக காட்டுவது ஏன் பொருத்தமானதாக இருந்தது? எஸ்தர் 4:1-14. எஸ்தரிடம் மொர்தெகாய் உதவி கேட்டபோது அவள் அகஸ்வேருவை மணந்து பல வருடங்கள் ஆகியிருந்தன. ஆனால் பெர்சியாவில் அரசனின் அழைப்பின்றி அரசி கூட ராஜாவின் முன் வரக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது. இந்த விதியை மதிக்காத எவரும் மரணத்திற்கு ஆளாக நேரிடலாம். எஸ்தர் இந்த ஆபத்தை அறிந்திருந்தாலும் அழைப்பு இல்லாமல் சிங்காசன அறைக்கு சென்றாள். எஸ்தரின் விசுவாசத்தை எழுப்ப மொர்தெகாயின் விசுவாசம் முயன்றது. எஸ்தரிடம் மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகளில் எஸ்தர் புஸ்தகத்தின் மைய கருத்து வெளிப்படுகிறது.
நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? எஸ்தர் 4:13. மொர்தெகாய் தன் மகள் மீது எஸ்தருக்குள்ள அன்பை கேட்டுக்கொண்டதால் எஸ்தரின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. மொர்தெகாயை தவிர வேறு யாருக்கும் அவள் யூத பெண் என்று தெரியாது. அரசனை சந்திக்க தீர்மானித்த போது தன் உயிரை பற்றி எஸ்தர் கவலைப்படவில்லை. தேவன் மீது அவளுடைய நம்பிக்கை வலுவாக இருந்தது. தேவ உதவி இல்லாமல் தன்னால் வெற்றி பெற முடியாது என்பது அவளுக்கு தெரியும். மொர்தெகாய்க்கு அவள் சொன்ன பதில் அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியது. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்போம். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். எஸ்தர் 4:16. மொர்தெகாய் இந்த தகவலை சூசானில் உள்ள யூதர் அனைவருக்கும் அனுப்பினார். அவர்கள் உபவாசம் பண்ணின போது ஆபத்தான தருணத்திற்கு தன்னை எஸ்தர் தயார்படுத்தினாள். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தனத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜா ஆசனத்திலே விற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்டே வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். எஸ்தர் 5:1-2. மேலே விவரிக்கப்பட்ட சூழ்நிலையில் யூதர்கள் உபவாசத்தோடும் ஜபமும் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களின் எதிர்வினையில் ஜபம் மையமாக இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன தெளிவான பாடம் கற்றுக்கொள்ளலாம்? வியாழக்கிழமை பூரீம் அதிசயம். எஸ்தர் புத்தகத்தில் தேவனுடைய பெயர் இல்லை என்பதை விரிவுரையாளர்கள் எப்போதும் கவனித்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் இந்த ஒரு புத்தகம்தான் இப்படி இருக்கிறது. இருப்பினும் யூதர்களுக்கு கிடைத்த மாபெரும் விடுதலையில் தேவனுடைய செயல்களை காண முடிகிறது. மேலும் தேவனுடைய மக்கள் இப்புத்தகத்தை வேதாகம மரபு தொகையில் சேர்த்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையின் அன்றாட நிகழ்ச்சிகளில் தேவனுடைய பிரசன்னத்தை காண முடிகிறதா? தேவனுடைய செயல்கள் இயற்கையான நிகழ்வுகளில் வெளிப்படலாம். அவற்றை நாம் கவனமாக கவனிக்கவில்லை என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை புரியாமல் இருந்து விடுவோம். எஸ்தருடைய முயற்சியின் பலன் என்ன? எஸ்தர் 9:1-12. பூரீம் அற்புதம் மிகவும் அசாதாரணமானது. ஆனால் இது வெளிப்படையான அற்புதமாக தெரியாமல் இயற்கையாக நடக்கிற நிகழ்வு போல இருக்கிறது. யூதர்களை அழிப்பதற்கான சட்டம் திரும்ப பெறவிடவில்லை. ஆனால் யூதர்கள் தங்களை தற்காத்து கொள்ள புதிய சட்டம் வந்தது. இந்த நிகழ்வுகள் மூலம் தேவன் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை கவனியுங்கள். யூதர்களுக்காக தேவன் செயல்பட்டதை பெர்சியர்கள் கவனித்தார்கள். அதன் விளைவு தேசத்து ஜனங்களின் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எஸ்தர் 8:17. தொலைந்து போன ஆத்துமாக்களை தம்மிடம் கொண்டு வர தேவன் எவ்வாறு வேலை செய்வார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தேவனுடைய செயல்பாட்டை யூத தலைவர்கள் புரிந்து கொண்டார்கள். யூதர்கள் தங்களை தற்காத்து கொள்வதில் வெற்றி பெற்ற போது தாங்கள் வெற்றியை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிற பூரீம் என்னும் பண்டிகையை அறிவித்தார்கள். இன்னும் பாரம்பரியமாக தேவனுடைய விடுதலையை நினைவுகூரும் வகையில் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதில் பூரீம் நாட்களை செலவிடுகிறார்கள். சவால்: உங்கள் ஜபப்பட்டியலில் உள்ள ஒருவருடன் தேவன் உங்களுக்காக செய்த ஒன்றை இந்த வார பகிர்ந்து கொள்ள தேவன் உங்களுக்கு தைரியம் தர வேண்டும் என்று ஜெபியுங்கள். சவால் சந்திப்பு: சிறியதோ பெரியதோ தேவன் உங்களுக்காக செய்பவற்றை ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுத தொடங்குங்கள். தேவன் இவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள சரியான நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துமாறு ஜெபம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை மேலும் படிக்க: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று நெருக்கடி நேரத்தில் எஸ்தரிடம் சொல்லப்பட்டது. எஸ்தர் 4:14. சுவிசேஷ ஒளியை பெற்ற
ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு பள்ளிக்கும், ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஆசிரியருக்கும், குழந்தைக்கும் இதை போன்ற வார்த்தைகள் சொல்லப்படலாம். எஸ்தர் ஒரு அழகான யூத பெண், மொர்தெகாயின் சகோதரி. அவள் பெற்றோர் இறந்த பிறகு அவளை அவன் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளை தனது சொந்த மகளாக நேசித்தான். பெர்சிய தேசத்தில் யூத மக்களை காப்பாற்ற தேவன் அவளை பயன்படுத்தினார். குறிப்பு: இந்த இரண்டாவது பத்தியானது எஸ்தரை பற்றிய அறிமுகம். இது எலன் ஜி ஒயிட் எழுதிய அல்ல. கீழுள்ள மேற்கோள்கள் அவர் எழுதியவை. பண்டைய காலங்களில் தமது பிரதிநிதிகளாக நிற்க தேவன் தேர்ந்தெடுத்த ஆண்களுடன் ஐக்கியப்பட்ட புனிதமான பெண்கள் மூலம் அற்புதமான முறையில் ஊழியம் செய்தார். தீர்மான வெற்றிகளை பெற பெண்களை அவர் பயன்படுத்தினார். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவசர காலங்களில் அவர் அவர்களை முன்னால் கொண்டு வந்து பலரின் ரட்சிப்புக்காக அவர்கள் மூலம் ஊழியம் செய்தார். எஸ்தர் ராணியின் மூலம் கர்த்தர் தமது மக்களுக்கு ஒரு பலத்த விடுதலையை தந்தார். எந்த சக்தியாலும் தங்களை காப்பாற்ற முடியாது என்று தோன்றிய நேரத்தில் எஸ்தரும் அவளுடைய தோழிகளும் உபவாச ஜபம் செய்து உடனடி நடவடிக்கை மூலம் பிரச்சனையை சந்தித்து தங்கள் மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஊழியத்துக்காக பெண்கள் செய்த வேலை ஆய்வு செய்யுங்கள். இன்றைய வேளையில் அவசர நிலைகள் சந்திக்க உதவும் பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எஸ்தரின் காலத்தில் இருந்த தேவனுடைய மக்களுக்கு வந்தது போல பெரிய பிரச்சனைகள் இன்று நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் மிகவும் தாழ்மையான நிலைகளில் இருக்கிற பெண்கள் கூட முக்கிய பங்கு வகிக்க முடியும். இதை பலர் செய்து வருகிறார்கள், இன்னும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். கலந்துரையாட கேள்விகள். 1. விடை தெரியாத கேள்விகள் சில எஸ்தரின் புஸ்தகத்தில் உள்ளன. ராணியாக உயர்த்தப்பட்டாலும் அரசவையில் எஸ்தரின் பங்கு என்ன? அவளுடைய நம்பிக்கையும் வேலைகளும் ஒத்துப்போயினவா? இன்று அவ்வாறு நம்மால் செய்ய முடியுமா? 2. நான் செத்தாலும் சாகிறேன் என்னும் வார்த்தைகள் மரணத்தை எதிர்கொண்டாலும் உண்மையாக இருப்பதற்கு உதாரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எதிரொலித்து வருகின்றன. வெளிப்படுத்துதல் 13 உள்ள பிரச்சனைகள் நிஜமாகும்போது தேவனுடைய மக்கள் எதிர்கொள்ளப் போவதை அவளுடைய வார்த்தைகள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன? 3. சில சமயங்களில் உங்கள் நம்பிக்கை வெளிப்படுத்தாதது பற்றி திங்கட்கிழமை ஆய்வின் முடிவு கேள்வியை வகுப்பில் கேளுங்கள். எப்போதாவது நமக்கு அப்படி இருக்க முடியுமா?